நம்ம ஹீரோவாவே பார்த்து மைக்கு பிடிச்சி பாட்டு பாடின ஒரு மனுஷன் இப்போ வில்லனா நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னும் போது அந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும், ஒரு ஷாக்காகவும் இருக்கும். அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா. மைக் மோகன்னாலே வந்து பாடல்கள் அவ்வளோ பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்லாம் இன்னும் பழைய ஆட்கள் தளபதிக்கு 6 to 60 வரல இருக்காங்கன்னும் போது இன்னும் இதில் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா மாதிரி 90s கிட்ஸை கவர் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருதுன்னும் போது ஆடியன்ஸாக பார்க்கும்போது அது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். நம்ம பார்த்து கொண்டாடிய நடிகர்கள் பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கன்னும் போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. தளபதி இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி தான். அதை தாண்டி வந்து இவ்வளவு நடிகர் பட்டாளம் அங்க இருக்காங்க, லைலா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க, ஜெயராம் இருக்காரு, இன்னும் பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குன்றதுனால ஒரு பயங்கரமா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாவும் பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டான ஒரு படமாவும் இருக்கும். ஃபன்னாவும் சரி, ஆக்ஷனாவும் சரி, ஒரு ரசிகர் ஒரு புதுசா பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா. அது வெங்கட் பிரபுன்னும் போது அவர் படங்களை எப்பவுமே ஃபன்னுக்கு குறைய இருக்காது. அதே டைம்ல வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் சென்டிமெண்டாவும் சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமா உங்களுக்கு கிளிக் ஆகும்னு நானும் நம்புறேன், டீமும் பயங்கரமா நம்பிட்டு இருக்கு.